யார் ஹீரோயின் கேட்டால் அப்போ வந்து பிரியாமணின்னு ஒரு பொண்ணு தெரில மாரி யாருன்னு. சரி இருங்க நாளைக்கு வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு அடுத்த நாள் வராங்க. பிரியாமணி அவங்க அம்மாவும் வராங்க, நானும் அமீர் உட்காந்துருவேன். இவங்க தான் நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் பிரியாமணியை பார்த்துக்கிட்டே இருக்கேன். பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா எல்லாம் முடித்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கிளம்புறோம். அப்போ நானும் அமீரும் கூப்பிட்டோம். அவங்கள கூப்பிட்டு போகும்போது சூட்டுக்கு அளவு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. சார் வில்லேஜ் படம் நீங்கள் ஆஃப் சாரின்னு நீங்கள் அப்படின்னு. இல்லை இதுக்கு இல்லை, நேஷ்னல் அவார்டு வாங்கும்போது போட்டுக்கிறதுக்கு. ரெண்டு பேருமே சொன்னோம். என்ன கான்ஃபிடென்ஸு. அதே மாதிரி நேஷ்னல் அவார்டு வாங்கினவொன்னே ஃபஸ்ட்டு ஃபோனு எனக்கு அடிக்கிறாங்க. கிரேட் சார் நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னது அப்படியே நடந்துச்சு சார் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக எனக்கா அதுக்கு நீ ஒர்த்து டிசர்வ். எப்படி முதல் பார்வையில் அப்படி முடிவு பண்ணீங்க? கதை, அந்த கதை இருக்குல்ல சார், பர்ஃபார்மன்ஸு அமீர் வாங்கிடுவார்ன்றது அந்த கான்ஃபிடன்ஸ். அந்த கதை ஒன்று இருக்குல்ல, அது டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் அந்த பொண்ணு தான் மேலே ஏறி நிற்கும். கரெக்ட். அது ஒன்று இருக்குது, டைலாக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸு இது என்ன வாங்குவாருன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் எனக்கு அந்த சைடில் எனக்கு பயம் இல்லை. நம்ம கதையாக பார்க்கும்போது, சீன்ஸாக பார்க்கும்போது டெஃபினட்டாக அந்த பொண்ணு ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறி தான் நிற்கும் அப்படின்னு நல்லா தெரியுது. ஸோ அதனால தான் அந்த வார்த்தை அங்கே பேசப்பட்டது. ஸோ அதே மாதிரி அது நடந்துச்சு. அது ஸோ அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். அது அமீரும் சொன்னார், நேஷ்னல் அவார்டு அந்த பொண்ணுக்கு. எல்லாத்துக்குமே அது அமையாதுல்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் அமைக்கும். பார்க்கும்போது இந்த சீனு எல்லாம் நிற்குது,